ஆதியாகமம் 26:28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றார்கள். அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தான். அன்றைக்கு ஆபிரகாமை அபிமெலேக்கும் அவன் சிநேகிதர்களும் துரத்தி விட்டார்கள். ஆபிரகாம் வேறொரு இடத்துல போய் தங்கியிருந்தாரு. மீண்டுமாக கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து அபிமெலேக்கும் அவன் சிநேகிதர்களும் மீண்டுமாக ஆபிரகாமிடம் வந்து சமாதானம் பண்ணும்படியாக வந்தாங்க. அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை அவங்க தெரிவிக்கிறாங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு, ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருக்கீங்க, நாங்க உங்களுக்கு செய்யறது மாதிரி நீங்க எனக்கு செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசும்படியாக உடன்படிக்கை பண்ணும்படியாக தான் அவங்க மீண்டுமாக வந்தாங்க. அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சத்துருக்கள், நம்ம எதிர்த்தவர்கள், நம்மை துரத்தி விட்டவர்கள், இவர்கள் எல்லாமே நம்ம விட்டு தூரமா போயிருக்கலாம், நம்ம ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், அவர்களே நம்மை தேடி வரும்படியாக